வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி கோர்ட் கேஸ்க்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ஆர்டர் காப்பி வந்துருச்சு. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ஸ்டார்டிங்கில் இருந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறது கிடையாது. இவங்க என்ன ஆர்கியூ பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் நிறையா கொடுத்துருந்தாங்க. 22 பேஜஸ் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து 13 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பிஇடி வந்து கண்டக்ட் பண்ணணும். அதுவே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 4 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கண்டக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ இதுக்காக, அதாவது ஹைட்டுக்காக ரிஜெக்ஷன் ஆனவங்க யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னொரு வாட்டி வந்து பிஎஸ்டி, அதாவது அவங்களுடைய ஹைட் வந்து ரீமெஷர்மெண்ட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ யாருக்கு வந்து ஆர்டர் வந்திருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான், எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கேஸ் ஃபைல் பண்ணாதவங்களுக்கு இது கிடையாது. புதுசாக கேஸ் ஃபைல் பண்ணலாமோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இவங்க இன்னும் சிஆர்பிஎஃப் வந்து இவங்க இதுக்கு மேலே அப்பீல் போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா டேட்டு சொல்லி அவங்க வந்து ரீஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஏன்னா அவங்களுக்கே வந்து ஹெட் குவார்ட்டர்லேருந்து ஆர்டர் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வொகேட்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரீஅப்பீல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து அவங்க அப்பீல் கூட பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. ஸோ இதுதான் ஃபைனலாக அவங்க கொடுத்துருக்கிறது. மேல் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து 13 லேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு மறுபடி ரன்னிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபீமேல்னால் 4 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்குமே, அதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரன்னிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹைட்டு வந்து யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்களோ எல்லாருக்குமே வந்து ரீமெஷர்மெண்ட் தான். ஓகே, ரவுண்ட் ஆஃப்லாம் வந்து கிடையாது. ஓகே, இதுக்கு டேட் வந்து இன்னும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 4 லேப்ஸு 13 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து உண்டு, பண்ணாதவங்களுக்கு ஓகே நாட் கம்ப்ளீட்டட், யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து, அதாவது 13 லேப்ஸோ 4 லேப்ஸோ கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ 12 ரவுண்டு 11 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ரீசான்ஸ் கிடைக்காது. ஓகே, அவங்களும் திருப்பி அப்பீல் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ நான் அட்வொகேட்டை கேட்டப்போ அவர் வந்து வெயிட் பண்ணுங்கள், நம்ம சிஆர்பிஎஃப்ல இருந்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிஇடி பிஎஸ்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஃபாலோயிங் த கைட்லைன்ஸ் அண்ட் ரெஸ்பாண்டன்ஸ் மஸ்ட் என்ஷூர் டு ப்ரொவைட் சூட்டபிள் கிரவுண்ட் ஃபார் த ரேஸ். ஓகே, அதாவது நல்ல ஒரு கிரவுண்டில் கரெக்டான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரெய்னி சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் தான் ரெய்னி சீசன் முடியும், அதுக்கப்புறம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ டிலே பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா ஒரு நாள் போதும் இவங்களுக்கு. மொத்தமாக ஒரு 200 பேர்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னால, அதுலேயும் பாதி பேருக்கு ரன்னிங், பாதி பேருக்கு ஹைட் அப்படின்னால இவங்க ஒரு 2 மணி நேரத்தில் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படின்னால நடுவில் எப்போ நாள் இருக்கலாம், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ மெடிக்கல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னால அதுக்கு முன்னாலேயே வந்து இவங்களுக்கும் கண்டக்ட் பண்ணிவிட்டு இதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு அப்படியே மெடிக்கலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் நடக்கிறப்போ கூட இவங்க டேட்டு கொடுக்கலாம். முடிஞ்ச உடனே அதே மெடிக்கல் போர்டை வச்சு இவங்க இவங்களுக்கான மெடிக்கலையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம், மெடிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இருக்கலாம். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். நான் அட்வொகேட்கிட்ட கேட்டப்போ அவர் அப்படி தான் சொன்னார். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஓகே, பெண்டிங்கில் இருக்குது, கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா கூட அவங்க ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் போகலாம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களை கன்சிடர் பண்ணாமல் ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கோர்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு சில கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் ரீகண்டக்ட் பண்ணணும்னு கோர்ட்டில் வந்து ஆர்டர் இருக்கிறப்போ அவங்களுக்கு ரீகண்டக்ட் பண்ணாமலே ஃபைனல் ரிசல்ட்டு இவங்களுக்கு எந்த வேக்கன்சியும் ரிசர்வ் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சரியாக இருக்காது. அப்படின்னால கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஃபைனல் ரிசல்ட் வந்துருமோ, நம்மளை கன்சிடர் பண்ண மாட்டாங்களோ, அடுத்த பேட்சில் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக ஃபைனல் ரிசல்ட்டுக்கு முன்னால் உங்களுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிரும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ரெய்னி சீசன் அப்படின்னால அது வந்து ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ என்னால் எந்த கன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் கன்ஃபார்மாக இந்த டேட் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலை. சிஆர்பிஎஃப்ல இருந்து அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட்,
இப்போ வந்து பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு டிஜிட்டல் மெஷினரி மூலமாக தான் வந்து மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு அதே மெஷினை கொண்டு வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் மீனிங். ஓகே, ஏன்னா முன்னாலே இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்திருக்கும், நீங்கள் அந்த ஆர்டர் காப்பியை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அது வந்து அந்த கரெக்டான ஒரு மெஷின் இல்லை, அதில் அவ்வளோ அக்யூரேட்டாலாம் வந்து காட்டாது, அந்த மாதிரி தான் வந்து பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ இதில் இவங்க இந்த பாயிண்ட் அதனால தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திரும்பவும் அதே மெஷினில் வந்து மெஷர் பண்ணக்கூடாது. அப்படி மெஷர் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக கேலிப்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்ரூவ்டு டிஜிட்டல் மெஷினரினா அதுதான். ஓகே, இது வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரி இவ்வளோ டாலரன்ஸில் வந்து இது வந்து ரீடிங் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அது வந்து அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஒரு சில கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகே, கேலிப்ரேஷன் பண்ணுறவங்க இந்த இது வந்து இந்த மிஷின் இப்படி தான் இருக்கும், இவ்வளோ வந்து இதில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா எந்த மிஷினுமே நீங்கள் உலகத்தில் எந்த மிஷினை எடுத்து பார்த்தாலும் 100% அக்யூரேட்டாக கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லாமல் இது வந்து மெஷர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஷினே கிடையாது. ஓகே, எந்த மிஷின் எடுத்தாலும் அதில் ஒரு சின்ன ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஓகே, அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு அப்ரூவ்டு டிஜிட்டல் மிஷினரி மூலமாக, டிஜிட்டல் தான் சொல்லியிருக்காங்க, மேனுவல் கிடையாது, டிஜிட்டல் மிஷினரி மூலமாக வந்து ஹைட்டை வந்து திரும்ப மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் திரும்பவும் எனக்கு அதே ஹைட்டு தானே காட்டும், நான் திரும்பவும் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேணும். ஆனால் ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. திரும்ப மெஷர் பண்ணுறப்போவுமே வந்து ரவுண்ட் ஆஃப் பற்றி இவங்க பேசவே இல்லை. ஏன்னா ரவுண்ட் ஆஃப் வந்து மெடிக்கலில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிஆர்பிஎஃப்க்கு சார்பாக வந்திருந்த அட்வொகேட் சொன்னப்போ அவங்க ஜட்ஜு வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஓகே, பட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு, எல்லாருக்குமே வந்து நீங்கள் ரீமெஷர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட ரிஜெக்ஷன் ஸ்லிப்பை வந்து வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரீகண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா குரூப்பில் இதை பற்றி இவ்வளோ தான் பேசியிருந்தாங்க, அதுக்கு எல்லாமே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். ஸ்டே ஆர்டர்லாம் வாங்குறது வந்து இப்போதைக்கு தேவையே இல்லை. ஓகே, ஃபைனல் ரிசல்ட்டை விடுறாங்க அப்படிங்கிற டைமில் வேணால் நம்ம அட்வொகேட்டை பேசி பார்க்கலாம். இப்போவே நம்ம வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கணும், அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அதாவது பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து இந்த கேஸ் போட்டவங்களும் வந்து 2 பேரும் ஒரு 2 குரூப் மாதிரி இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறனால நீங்கள் தான் கரெக்டானவங்க, இவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டு திருப்பி கோர்ட் மூலமாக வர்றனால இவங்கெல்லாம் ஏதோ ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு. இப்போ அதே இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்குமே வந்து குடும்பம் இருக்குது, எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இவங்க வந்து காசு இருக்கிறனால கேஸ் ஃபைல் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ காசு ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு கேஸை நடத்துகிறதே வந்து பெரிய விஷயம். இந்த 10,000த்தையும் வந்து அவங்க எல்லாருமே வந்து உடனே கட்டிட்டாங்கன்னு கிடையாது. ஓகே, இன்னமுமே இந்த காசை கட்டாதவங்க இருக்காங்க. நம்மளோட அந்த சண்முகராஜேஸ்வர் சார்கிட்ட, அந்த அட்வொகேட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னமுமே 20 பேருக்கு மேலே வந்து அவருக்கு இன்னும் பேமெண்ட்டே கொடுக்காம இருக்காங்க. ஓகே, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறவங்கன்ட்டு அவருமே வந்து பேமெண்ட் வந்து அவங்க கொடுக்குறப்போ கொடுக்கட்டும்னு அவர் கேஸை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அந்த காசை கட்டிட்டாங்க அப்படின்ட்டு கிடையாது. ஈவன் நம்ம இதில் வந்து ஒரு 80 பேர்கிட்ட பண்ணாங்கல்ல, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், சம்பளம் வந்தோடனே கட்டுறேன், இதுக்காக வேலைக்கு போகிறேன், அம்மாவோட செயினை அடகு வச்சு நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் அவங்களோட லைஃப் முக்கியம், அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட ஃபேமிலியே இருக்குது. ஓகே, எப்படி உங்களுக்கு இருக்குதோ அதே மாதிரி தான் எல்லாரோட சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமலாம் ஃபெயில் ஆகலை, கிரவுண்டோட கண்டிஷன் அப்படி இருக்கிற போய் தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நியாயம் இருக்க போய் தான் அவங்களுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து உங்களோட ஒரு சின்ன ஒரு சுயநலத்துக்காக ஏன் உங்களால் செலெக்ஷன் ஆக முடியாதா? நம்பர் ஆஃப் வேக்கன்சியை விட கம்மியான பேர் தான் கடைசியில் மெடிக்கல் கிளியர் பண்ண போகிறாங்க. இதில் யாரெல்லாம் மெடிக்கல் கிளியர் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இன்னொருத்தன் உள்ளே வந்துட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்காது போல் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு. ஓகே, நீங்கள் ரொம்ப சுயநலமாக இருக்கீங்கன்ற அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸுக்கு, நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள். ஓகே, எனக்கு மட்டும் இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவன் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற மென்டாலிட்டி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபோர்ஸுக்குலாம் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக சஃபர் ஆவீங்க. ஓகே, ஏன்னா உள்ளே இருக்க சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும். இப்படி மென்டாலிட்டியில் இருக்கிறவங்கள வச்சு செய்வானுங்க, எப்படி ஒரு இடத்துல மாட்டுவீங்க, அந்த இடத்துல உங்களை வச்சு செய்வானுங்க, அப்போ தெரியும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு நானும் நல்லா இருக்கணும், நீங்கள் அதுக்காக நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, நானும் நல்லா இருக்கணும், மற்றவனுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைங்க. ஓகே, அதில் ஒரு புண்ணியம் இருக்குது.
தேவையில்லாமல் வந்து நீங்கள் அந்த மாதிரி கேஸ் போட்டவங்கலாம் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணக்கூடாது, குரூப் போட்டு வெளியில் போங்க. குரூப் எங்கேருந்துடா கிரியேட் பண்ணீங்க நீங்கள்? குரூப் ஃபுல்லாகவே வந்து சந்துருமேஸோட குரூப்பில் இருந்து தானே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி சொல்கிறவனுக்கு சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்லலை. ஓகே, அந்த குரூப் எங்கேருந்து வந்துச்சு? உங்களுக்கு எப்படி 800 பேர் 1000 பேர் வந்து ஒரு குரூப்பில் சேர்ந்தாங்க? எல்லாட்டையும் நம்பர் வாங்கி நீங்கள் சேர்த்தீங்களா, இல்லைன்னா வேறு எதுவும் சேனல் வச்சு சேர்த்தீங்களா? எல்லாம் சந்துருமேஸோட அந்த குரூப்பில் இருந்து தானே நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி தானே ஜாயின் பண்ண வச்சுருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளோட சேனல்ல இருந்து அந்த குரூப் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அது உள்ளேருந்து கிரியேட் ஆகி வந்துட்டு அங்கே நீ இன்னொருத்தன் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஸோ நீங்கள் என்ன அந்த அன்றைக்கி பெரிய ஒரு சாதனையை பண்ணிட்டீங்களா? நீங்களும் அதே தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு சில செகண்டில் நீங்கள் முன்னால் வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். ஓகே, கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டாமினா அதிகமாக இருந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்குமே வந்து ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அப்படி இருக்க போய் தான் கடன் வாங்கி கூட கேஸை நடத்தி இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. அவங்கள வந்து வேற யாரோ மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறது கரெக்டு கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் வந்து ஒரு 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 சில செகண்ட்ஸில் முன்னால் வந்தனால நான் வந்து வேற அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு. நீங்கள் எப்படி ஃபெயில் ஆயிருந்தா உங்களை வந்து ஹைட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டான ஹைட் இருந்தும் உங்களை வந்து ஃபெயில் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? சரி போகுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியான்னு விட்டுட்டு போயிருப்பீங்களா? கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, டெய்லி அழுதுருப்பீங்க, டெய்லி வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் லைஃப், மற்றவனுக்கு லைஃப் இல்லையா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்காதீங்க. ஓகே, இதனால் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆனாலும் தப்பு இல்லை. ஏன்னா அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 200 குடும்பம் இருக்குது. 200 பேர் கிடையாது, 200 குடும்பம். அந்த 200 பேருக்குமே நான் அடித்து சொல்கிறேன், அதில் வந்து 90%க்கு மேலே கஷ்டப்படுற ஃபேமிலியாக தான் இருக்கும். டெய்லி அவங்க வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கக்கூடிய ஃபேமிலியாக தான் இருக்கும். இந்த ஒரு பையன் அந்த ஜாபுக்கு போனான் அப்படின்னா அந்த ஃபேமிலியோட லைஃபே வந்து வேரி ஆகும், வேற மாதிரி வந்து மாறும். அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்களோட தலைமுறையே வந்து நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் வர்றவங்க வந்து இன்னும் நல்லா இருப்பாங்க, இன்னும் பெட்டரான பொசிஷனுக்கு வந்து போவாங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நானுமே வந்து இதில் கொஞ்சம் நிறையா இன்வால்வ் ஆகி வந்து இதுக்காக நான் வந்து வேலை பார்த்தேன், என்னோட மற்ற ஒர்க்கெலாம் தள்ளி வச்சுட்டு. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து இது ஒரு சீரியஸான இஷ்யூ. இதில் வந்து நீங்கள் உங்களோட சுயலாபத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போய் அனுபவிப்பீங்க. ஏன்னா நானும் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கேன். செல்ஃபிஷாக எவன்லாம் இருக்கானோ, அடுத்தவனை மாட்டி விட்ற மைண்ட் செட்டில் இருக்கானோ கண்டிப்பாக அவன் மாட்டுவான், மாட்டுறப்போ வச்சு செய்வானுங்க. அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அவனை ஒதுக்கி வைப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிடும். உங்களோட உங்களோட புத்தி என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக வெளியில் வந்துடும் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ. ஓகே, ஆனால் உங்களை மாதிரிலாம் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. முக்கால்வாசி பேர் வந்து இப்போ நான் சொல்கிறேன்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பர்டிகுலராக நார்த் இந்தியன்ஸ் முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்பானுங்க. செல்ஃபிஷாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் செல்ஃபிஷாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரைனிங்கில் வெளியில் வந்துடும். நீங்கள் ஜாபில் இருக்கிறப்போ, டியூட்டியில் இருக்கிறப்போ வெளியில் வந்துடும். உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த மொத்த டிபார்ட்மெண்ட்டும் வச்சு செய்யும். மொத்தமாக உங்களை வந்து ஒதுக்கி வைப்பாங்க. இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். எத்தனையோ பேரை வந்து கடந்து வந்திருக்கேன். டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் மற்ற வேறு ப்ரைவேட் ஜாப்பில் வேறு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போனீங்கன்னா இது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் ஒரு குரூப்பாக வந்து வேலை பார்க்குறப்போ நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கிறீங்க அப்படின்னா அது அப்பட்டமாக வெளியில் தெரிஞ்சிடும். அப்படியே உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.